வணக்கம். இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் வரப்போகுது. அது தனுசு ராசிக்கு வருதா அல்லது தனுசு ராசிக்கு எதை செய்யும்? ஏற்கனவே 7.5 சனி முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். மறுபடியும் 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா 2019 டிசம்பர் 26ஆம் தேதி 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணத்தையும் உங்க ராசியில சந்தித்தவர்கள் நீங்க. எல்லா தனுசு ராசிக்கும் தெரியும், 2020 கொரோனா வந்து ஏற்பட்ட பாதிப்பை விட 2019 ஆண்டு இறுதியில் அந்த கடைசி 4 மாசம் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே வாழ்க்கையிலேயே துன்பமான காலம். அப்பதான் டிப்ரெஷனுக்காக மாத்திரை சாப்பிடலைங்க, மருந்து சாப்பிடலைன்னா நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலி. அப்படி ஒரு வேதனையை கொரோனா வருவதற்கு முன்னதாகவே கொடுத்தது இந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும். அதே போல இன்னொரு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் வரப்போகுது. இதை கேட்ட உடனே நிறைய தனுசு ராசிக்கு பயம் வரும், நடுக்கமே வரும். ஏன்னா நீங்க சந்திச்ச வேதனையும் கஷ்டமும் அந்த அளவு. 2020 இந்தியாவில் மார்ச்ல கொரோனா வந்துச்சு. ஆனா சைனாவில் 2019 டிசம்பர் 27ஆம் தேதி முதல் கொரோனா கேஸ் அபிஷியலா பதிவு பண்ணாங்க. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் தனுசு ராசியில் நிகழ்ந்தது. அந்த 6 கிரக சேர்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை நீங்க சந்திச்சீங்க. அதனாலதான் அந்த கடைசி 4 மாசம் 2019 மிகப்பெரிய வேதனையையும் துன்பத்தையும் சந்திச்சீங்க. தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அன்னைக்கெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு நம்ம இப்ப இருப்போம்னு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலமாக இருந்துச்சு. அது போல ஒரு காலம் இன்னொரு தடவை வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் 6 கிரக சேர்க்கை, மறுபடியும் சூரிய கிரகணமா? கண்டிப்பாக கிரகம் வருவதை தவிர்க்க முடியாது. அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம், என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கை பயணத்தை, தொழில், வியாபாரம், வேலை போன்ற பயணத்தை எப்படி திட்டமிடலாங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்க மறுபடியும் 6 கிரக சேர்க்கையை சந்திக்கிறீங்க, சூரிய கிரகணம் வருது, உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு உங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது அதற்கான வீடியோவே கிடையாது. இது உங்களை எச்சரிக்கைப்படுத்தவும் நீங்க எப்படி இதிலிருந்து வெளியில் வரலாம்ங்கிற தீர்வோடு சொல்லக்கூடிய வீடியோ. அப்ப இந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் 2019 வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் யாரும் சொல்லல, நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் இல்லை. எந்த ஜோதிடத்தையும் இல்லாததுனாலதான் எந்த ஜோதிடருமே அந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணத்தை வைத்து பெரிய அளவில் பலன் சொல்லல. ஆனா இப்ப நம்ம கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸே உங்க ராசியில தான் அந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்ந்தது. இப்ப அது எங்க நடக்குது, எப்படி நடக்குது, என்ன மாதிரி கிரகங்கள் அதுல பங்கெடுத்துக்குது, என்ன பாதிப்பை தரும், மிகப்பெரிய துன்பத்தை மீண்டும் தருமா, அது பாதிப்பை கொஞ்சமா ஏற்படுத்துமா, அல்லது உலக அளவுல ஏற்படுத்துமா, இல்ல பிரபஞ்சத்துக்கே தருமா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க தனுசு ராசிக்கு. ஏன்னா ஏற்கனவே சந்திச்ச நீங்க தான் அதோட வழியை தெரிஞ்சவங்க. அப்ப நீங்க எச்சரிக்கையா இல்லைன்னா, நீங்க 4 ராசிக்கு சொல்லலைன்னா யார் சொல்லுவா? எல்லா ராசிக்கும் இந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணத்தையும் எப்படி தப்பிச்சுக்கணுங்கிறதையும், ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதையும் உங்களாலதான் சொல்ல முடியும். இந்த 6 கிரக சேர்க்கை உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் நிகழுது. உங்க ராசி அதிபதி குரு தான் மீன ராசிக்கும் அதிபதி. அந்த இடத்துலதான் 6 கிரக சேர்க்கை நடக்குது, சூரிய கிரகணமும் நிகழுது. அதனாலதான் தனுசு ராசிக்கு இது ரொம்ப 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 முக்கியம். ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். இது எப்ப நடக்குதுன்னா மார்ச் 29ஆம் தேதி 2025 நடக்குது. 2025 மார்ச் 30 வரைக்கும் இந்த 6 கிரக சேர்க்கை நடக்கும். இது 20 மணி நேரம் நிகழும். அதே நாள்ல சூரிய கிரகணமும் நிகழுது. இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு 6 கிரக 8 கிரக சேர்க்கையிலெல்லாம் சூரிய கிரகணம் நிகழல, அதனால பாதிப்பு பெருசா ஏற்படல. ஆனா இப்ப சூரிய கிரகணத்தோடு நடக்குது. 2019 நடந்த அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ராசியில நடக்கல, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல நடக்குது. அது உங்க ராசி அதிபதியின் குருவின் இன்னொரு வீடு. என்ன கிரகங்கள் எல்லாம் இதுல பங்கெடுத்துக்குதுன்னா, சூரியன், சந்திரன், புதன், சனி, சுக்கிரன், ராகு, இந்த 6 கிரகம் சேர்ந்துதான் இந்த 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்தது. இதுல சூரியன் சந்திரனை விட ராகு வலிமையானவர், ராகுவை விட சனி வலிமையானவர். இங்கே புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். அப்ப இந்த இடத்துல நடக்கக்கூடிய 6 கிரக சேர்க்கையில் மிக பெரிய அளவில்
தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கிரனே. அப்ப சுக்கிரனை அடிப்படையாக வைத்துதான் இந்த 6 கிரக சேர்க்கை நிகழும். ஏன்னா அங்கே வலிமை பெற்று இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சிலர் சொல்லலாம் சுக்கிரன் அப்ப அஸ்தங்கம் ஆயிடும் அல்லது வர்க்கோத்தம் ஆயிடும், அப்ப கண்டிப்பா நீச்சம் ஆயிடுமேன்னு. நீச்ச பங்கம் அடைஞ்சிடுமோ தவிர அந்த இடத்துல நீச்சம் அடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல குருவின் வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் இருக்கும் பொழுதுதான் இது நிகழும். அப்ப சுக்கிரன் மிக வலிமையாக இந்த 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்துவார். இந்த 6 கிரக சேர்க்கை மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ, நம்ம நினைக்கிறது நல்ல விதமா நடக்கணும்னு. ஆனா எச்சரிக்கையா இருக்கணும்னா நம்ம அந்த பக்கம் இருக்கிற சைடையும் நம்ம பார்த்துக்கதான் வேணும். அப்ப இது ராகுவினால் நடக்குது அப்படிங்கும் போது என்ன நடக்கும்? ஏன்னா ஏற்கனவே கேதுவினால் நோய் கிருமி, ஏன்னா கேதுன்னா கிருமி, அப்ப கிருமியால் தொற்று ஏற்பட்டுச்சு. இப்ப ராகுவால் ஏற்படுது. ராகுன்னா பிரம்மாண்டம், இயற்கைக்கு மாறான, இயற்கைக்கு வினோதமான செயல்கள், கணினி துறையில ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், பாறைகள், கடினத்தன்மை, கெமிக்கல், இது எல்லாமே சொல்றோம். அப்ப என்ன செய்யும்? பாறை வெடிப்புனா பூகம்பம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, இதையெல்லாம் சொல்லலாம். கணினி சார்ந்து அப்படின்னு சொன்னா வைரஸ் தாக்குதல். இப்ப பக்கமா நடந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட்னால ஒரு விமான நிலையம் எல்லாம் செயலற்று போச்சு, கையில எழுதி போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒட்டுமொத்த கணினியும் செயலிழந்து போகலாம், ஒரு பகுதி கணினிகள் செயலிழந்து போகலாம். குருவின் வீடாக இருக்கிறதுனால பணத்தின் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கலாம், உலக பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படலாம், நாணயங்களின் மதிப்பில் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படலாம், சுனாமி வரலாமா? வரலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். உலக போர் நடக்கலாம், ரசாயன ஆயுத தாக்குதல் நடக்கலாம், ஏதாவது ஒரு நாட்டின் அரசியல் தலைவர் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்த நினைக்கலாம், ஏதாவது ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு சில தொழில் அதிபர்களோடு இணைந்து அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு விபரீத முடிவை எடுக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இந்த பாதிப்பு ஐரோப்பிய கண்டத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும், இது நல்லதா நமக்கு நடக்கணும். இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? எதுவுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா ஒரு தீபம் போடலாம், ஒரு சின்ன ஒரு தீபம் போட்டு ஒரு கோவிலுக்கு போய் ஒரு வஸ்திரம் சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். இது 6 கிரக சேர்க்கை. ஏற்கனவே நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் வேற இருக்கு, அதுலயும் நீங்க தான் பாதிக்கப்பட்டவர். அப்ப என்ன செய்யணும்? சுக்கிரன் வீடு அப்படிங்கும்போது சுக்கிரன்னா யாரு? கடவுளில் மகாலட்சுமி. நவ கிரகங்கள் யாருக்கு கட்டுப்படுவாங்க? சிவபெருமானுக்கு. அப்ப மகாலட்சுமியோட ஆலயத்துல சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த, சிவபெருமான் மனமுருகி உடனே நம்ம கேட்டா எப்படி வருவாரோ அவரே மனமுருகி ரசிக்கக்கூடிய, ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு யாகம், ஒரு வேள்வி அப்படின்னா அது எதுன்னா மகா ருத்ர வேள்வி. ருத்ர பாராயணம் செய்யும் எல்லா வீட்டிலுமே சிவனின் அனுகிரகம் இருக்குங்கிறது நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம், நம்பிக்கையும் அதுதான். அப்படிப்பட்ட மகா ருத்ர வேள்வி, பல்வேறு வேத விற்பனர்களை வைத்து நிகழ்த்தக்கூடிய மகா ருத்ர வேள்வி. அது மட்டும் இல்ல, லட்சார்ச்சனையும் நடைபெறுது. சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் இணைந்த மிகப்பெரிய ஒரு யாகம், வேள்வி பிரம்மாண்டமாக நடத்தப்படுது. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை 2019 வரும்போது பெரிய அளவுல நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் இல்லாதனால எதையும் முன்னெடுக்க முடியல. ஆனா இப்ப நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இந்த உலகத்துக்கோ நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ நம்ம ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலயோ நடக்காம இருந்து இறைவனின் பார்வையால் இந்த தோஷமும் பேரழிவும் நமக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரி இறைவன் மாத்தி கொடுக்கலாம். எதுவுமே முடியல, நம்ம என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருவோம். நீ பாத்துக்கப்பா, என்னால ஒண்ணும் முடியலன்னு. அதே தான் இப்பவும் நம்ம செய்ய போறோம். 6 கிரக சேர்க்கை நமக்கு எதையுமே செய்யுமா செய்யாதோ அப்படிங்கிறத விட நமக்கு கிட்ட இருக்கிற ரெஃபரன்ஸ் மோசமா இருக்கிறதுனால நம்ம கடவுளிடம் சரணாகதி அடைய போறோம். அதை லாஜிக்கா பண்றோம். எப்படின்னா, சுக்கிரன் உச்சம்னா அப்ப சுக்கிரனுக்காக பண்ணணும், அது மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி ஆலயத்துல மகா ருத்ர வேள்வி, அதோட சேர்த்து லட்சார்ச்சனை நடக்குது. இதுல நீங்க அவசியம் கலந்துக்கணும். நீங்க மட்டும் இல்ல, 12 ராசிக்காரங்களுமே கலந்துக்கணும். காரணம், இந்த 6 கிரக சேர்க்கை எப்படி கொரோனாவை கொடுத்துச்சோ அந்த மாதிரி இன்னொன்னு கொடுத்து எல்லாரும் வீட்டுல இருக்க முடியாது. மீண்டும் ஒரு தடவை ஒரு பொருளாதார வீழ்ச்சியை, குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை இழக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை. ஏற்கனவே நம்ம எல்லாம் இழந்து சொற்ப உறுப்பினர்களோட தான் இருக்கிறோம். இன்னொன்னு, பல பொருளாதார வீழ்ச்சினால இன்னும் பல கடனை நம்ம கட்டி முடிக்கவே இல்லை. பல பேர் இன்னும் வட்டியே கட்டி முடிக்கல. தொழில்ல பல இடத்துக்கு வரவே இல்லை. இழந்த வேலை கிடைக்கவே இல்லை. போன சம்பளம் போனதுதான். அப்ப அது எல்லாத்தையும் நம்ம மீட்டு வரணும். அப்ப இந்த 6 கிரக சேர்க்கைய சிவனும் மகாலட்சுமியும் நமக்கு நல்லதாக மாத்தி தரணும். அப்ப அதுக்குதாக தான் இந்த வேள்வி.
முன்பதிவு செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பா செய்யணும். எங்க நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துடலாம். முன்பதிவு செய்யணுமானா கண்டிப்பா செய்யணும். ஏன்? நிறைய நபர்கள் வந்து கலந்துக்கும் போது அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்யணும் இல்லையா? அதே மாதிரி எந்த ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுறக்கூடாது, அசம்பாவிதம் நிகழ்ந்துடக்கூடாது. அப்ப சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கணும். அதுக்கு எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்கன்னு தெரியும். அதனால முன்பதிவு செய்யாதவர்களுக்கு கட்டாயமாக அனுமதி இல்லை. முன்பதிவு எவ்வளவு செலுத்தி செய்யணும்? 105 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்யும். உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஹோமத்துல அமரணும், கட்டளைதாரா இருக்கணும், அன்னதானத்துல பங்கெடுத்துக்கணும். அன்னதானத்துல பெரிய அளவுல நம்ம உதவி செய்யணும். பல பேருக்கு நம்ம தானம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது வேள்விக்கான மிகப்பெரிய உதவி செய்யலாம், ஒரு பொருளை ஒவ்வொருத்தர் நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த வேள்வி உங்களுக்காக நடக்கிறது, நமக்காக நடக்கிறது, நாட்டிற்காக, பூமிக்காக நடக்கிறது. அப்ப இதுல வந்து நம்ம பெரிய அளவுல பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில தொடர்பு கொள்ளலாம். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் தான் முன்பதிவு செய்து கொள்வதற்கும், சிறப்பாக ஏதாவது நீங்க பங்களிப்பு செய்யணும்னா அதுக்கும், இல்ல நான் வாலண்டியரா கலந்துக்கணும், இல்ல நான் முன்னிருந்து இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிடுங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கும் அவசியம் இதை சொல்லிடுங்க. முன்பதிவு செய்யறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம அவசியம் கலந்துக்கணும். ஏன்னா சூரிய கிரகணம் நடக்கிறதுனால அன்னைக்கு அந்த தோஷ நிவர்த்திக்கும் பூஜை நடக்கும். இது எல்லாமே ஏற்பாடு செய்யணும். சிறப்பு கட்டளைதாரா கலந்துக்கிறதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கானா அது எதையுமே நான் இப்ப முடிவு பண்ணல. எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் இந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாம இருக்க பூமியில பெரிய அளவுல ஒரு வேள்வி நடத்தணும். அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாம போயிடணும். அதுக்கு இறைவன் நமக்கு துணை நிக்கணுங்கிற ஒண்ணுதான் இருக்கு. இது எவ்வளவு செலவாகும் எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த யாகத்துக்கு, இந்த வேள்விக்கு ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னா இன்னைக்கு நிலவரத்துக்கு இந்த வேள்விக்கு பொருளாதாரமாக எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. ஜீரோல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா நிச்சயமாக பக்தர்களும் சரி, இறைவனும் இதை பெரிய அளவில் நடத்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. பல பூஜைகள், பல யாகங்கள், பல வேள்விகள் அப்படித்தான் நடத்திருக்கோம். மிக மெய்யன்பர்களான உங்க கையில ஒப்படைச்சுதான் இதை நம்ம நடத்த போறோம். இது முன்னெடுக்கிறது மட்டும்தான் நான், எல்லாமே நீங்க தான் செய்ய போறீங்க. எங்க நடக்குது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். அப்ப நவகிரக திருக்கோவிலுங்கும் போது 6 கிரக சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அஷ்டலட்சுமிங்கும் போது சுக்கிரன் உச்சமா இருக்கிற இந்த நேரத்துல நடக்கிறதுனால லக்ஷ்மி கோவில்ல நடக்குது. அந்த மகாலட்சுமி ஆலயத்திலேயே சிவலிங்கமும் ஒரே தரிசனமாக நீங்க பாக்குற மாதிரி லக்ஷ்மியும் சிவனும் ஒன்னா காட்சி தருவாங்க அந்த கோவில்ல. அப்படிப்பட்ட கோவில்ல நடக்கிறது மிக மிக விசேஷம். ஏன்னா செல்வத்தின் அதிபதி, 16 செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நமக்கு செல்வத்தில், வளத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அதனாலதான் இதை நம்ம அங்க நடத்துறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ கிரகங்கள் முன்னிலையில தான் இந்த வேள்வி நடக்குது. அதே போலதான் மகாலட்சுமி, அஷ்டலட்சுமியும் சிவனும் நேரடியாக பார்க்கிற மாதிரி தான் இந்த வேள்வி நடைபெறும். இந்த வேள்வி அப்படிங்கிறமே யாகத்துக்கும் வேள்விக்கும் வித்தியாசமானா ரெண்டும் ஒரே பொருள் தான். ஆனா ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் வித்தியாசம். ஒரு தனிப்பட்ட நபர் தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ செய்யக்கூடியதற்கு பெயர் ஹோமம். ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை பண்ணி செய்யக்கூடிய அந்த பெரிய ஹோமம் தான் யாகம். அதுக்கு பேர் தான் வேள்வி. அதுலதான் மிக பெரிய அளவில் பொருட்களை நம்ம ஆகுதிகளாகிடுவோம். ஆகுதிகள்ங்கிறது ஹோமத்தில் போடக்கூடிய ஹோம பொருட்கள், பழங்கள், பதார்த்தங்கள், புடவைகள், இது எல்லாமே வஸ்திரங்கள், பலவிதமாக மாலைகள், பல நறுமண பொருட்கள், பல்வேறு மூலிகைகள் எல்லாம் போடுவோம். அதெல்லாம் பெரிய அளவில் சமர்ப்பித்து செய்யக்கூடிய அந்த தோஷ நிவர்த்திக்கு பேர் தான் வேள்வி அல்லது யாகம். அந்த யாகம் மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழும் அந்த நாள்லேயே ஆரம்பிச்சு மார்ச் 30ஆம் தேதி முடிவடைகிறது. அன்னைக்குதான் அந்த ஹோமத்தின் மகா பூர்ணாகுதியும் நடைபெறும். இந்த நாளில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். காரணம், உங்களோட ராசி அதிபதியான குருவின் வீட்டில தான் நடக்குது. ஏற்கனவே 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணத்தையும் பார்த்தவர்கள் நீங்க. இது மொத்தத்துல 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சிறப்பான ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை தருங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த மகா வேள்வியை நடத்துறோம், லட்சார்ச்சனையை நடத்துறோம். இதுல கலந்து கொள்ளுங்கள். இந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் தனுசு ராசிக்கு எந்த பாதிப்பையும் தராமல்
மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துவிட்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்யும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணும் பொழுது லைக் கிடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, இது பல ஆயிரம் நபர்களுக்கு, பல லட்சம் நபர்களுக்கு யூடியூபால ரெக்கமெண்ட் பண்ணப்படும். அப்ப இந்த வீடியோ பல பேர் பார்ப்பாங்க, பலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி அரிய கிரக சேர்க்கை தெரியாமையே போயிடக்கூடாது. அதனாலதான் லைக் பண்ண சொல்றது. நீங்க லைக் பண்றதுனால இது இன்னும் பல தனுசு ராசிக்கும் சரி, மற்ற 11 ராசிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.